அப்போ சாமிகிட்ட ஒருத்தர் தலைநகரத்தை பற்றி உள்ள ஒரு கேட்டலாக கொடுக்குறார், வாசிக்க சொல்கிறார். மலேசியா கோலாலம்பூர் முதல்ல வந்தது அதுதான். ரெண்டாவது சிங்கப்பூர், யுஎஸ்ஏ, யூகே, லண்டன், இப்படி ஒரு ஆஸ்திரேலியா, இது இப்படிலாம் ஒன்றா வாசிக்கிட்டு இருக்கேன். ஸ்டாப் இட் இஸ் எனஃப் ஒன் காமராஜ். யுஎஸ்ஏ எல்லாம் வந்துருக்கு, உலகம் முழுவதும் சாமி ஒரு ரவுண்ட் போட்டார். அப்போ அதுக்கு பிறகு நான் வெளியே வந்து அசால்ட்டாக வந்து இருக்கேன். ஒரு 90 வயசு கிழவர் அங்கே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஏதாவது புரிஞ்சாண்ணா? எனக்கு ஒன்றுமே புரியல, நான் ஒரு மக்கு அப்படின்னு. மக்கா? அறிவில்லை? அவர் கேட்குற கேள்வி, பிஏ எம்ஏ பிஎல் வரை படிச்சிருக்கீங்க, அறிவில்லை? சாமி என்ன சொல்லியிருக்காரு? இதெல்லாம் வாசிக்க சொன்னது அவனெல்லாம் புக்கு கொடுத்தான், அவனெல்லாம் வாசிக்க சொல்லணும், ஒன்றே வாசிக்க சொன்னார். அதில் தான் பெரிய காரியம் இருக்குது. நீ முதல்ல மலேசியா போகிறா, அந்த வந்துருக்கு பார்த்தீங்களா, எத்தனை வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்காங்க. அவர் பெரிய தொழிலதிபர், ஆலயத்தினுடைய தலைவர் ராமகிருஷ்ணன் அவர். எந்த ஆலயம் சொல்லுங்கள்? ஸ்ரீ மகாமாரி தேவஸ்தானம். உங்கள் பேர் சொல்லுங்கள். Kotaking மாவட்டத்தில் ஸ்ரீ மகாமாரி கொடுத்த ஒரு ஜீவகம் போய் பார்த்தா அடுத்த நாள் காலையில் ஆள் வந்துடும். அதாவது வெளியே ஃபஸ்ட்டு கால் ஆஃப் நேச்சர், செகண்ட் கால் ஆஃப் நோ. போகிற இடத்துல ஏதாவது அவங்க தாம்பான்னு சொல்லுவாங்க, அந்தந்த இடங்களில் போய் ஒரு இது டீ ஷாப் மாதிரி வச்சுருப்பாங்க, டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், அதை எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அப்படி தான் வாழ்க்கை நடந்தது. 77 நாட்கள் தீவிர வெறித்தனமான பக்தி, படபக்தின்னு சாமி சொல்லுவார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பக்தி இருக்குது. நம்ம தம்பி சொல்ல போகிறாங்க, பகவானுடைய அருள் குழந்தை. அப்போது அந்த படபக்தி மற்றதெல்லாம் கோளாறு சொல்கிறதெல்லாம் எடுப்பறத ஒரே புடி அவருடைய லட்சியம் அடைந்தே தீர்வேன். அப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி சாதிக்க முடியுது. 20 ரூம் கட்ட காரணம் என்ன? இதே மலேசியா. இன்றைக்கி அது 2 கோடிக்கு மேலே உள்ள கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மண்டபம் வர காரணம் என்ன? சிங்கப்பூரில் உள்ள எல்பி அழகப்ப செட்டியார் வார் கோயம்புத்தூரில் ப்ரோக்ராம் பண்ணவர் வந்துக்கிட்டு இருக்கார், காரில் வந்துக்கிட்டு இருக்கார். சிங்கப்பூரில் பழனியப்ப செட்டியார் ஏன்டா 3 கேள்வி தான் கேட்டார். குருன்னா என்ன டெஸ்ட் பண்ணுறாரு. குருன்னா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ். அதை சரி. ரெண்டாவது அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு மாதா, குரு பிதா, குரு சகல பந்து எல்லாமே வந்தான். சொன்ன உடனே சாஸ்திராங்கமாக வந்துட்டார். நான் அங்கே வரக்கூடிய இந்தியாவிலேருந்து யார் வந்தாலும் எல்லாம் வாய்ச்சடல் பண்ணிட்டு போவாங்க. உங்கள்கிட்ட கேட்டேன், அப்போ எத்தனை தீட்சை கொடுப்பாங்கன்னு. ஒன்று ஸ்பரிச தீட்சை, கண்ணால் பார்த்து நயன தீட்சை, 3வது எண்ணத்தால் கொடுப்பாரு. அவர் அற்புதமான கேள்வி ஒன்றுங்கன்னு. அவருக்கு என்ன உதாரணம் சொல்லுங்கள்? கோழி முட்டையை போடும், அடகாக்கும், குஞ்சு பொறிக்கும். அது இருந்ததுன்னா குஞ்சு பொறிச்ச வர கூட அது அந்த இறகால அதை அனுமதிச்சுக்கிட்டோம். அதே போல் சத்குருநாதர் செய்வார். யோகிராம் சொல்லிட்டு சிலவங்க தொடமாட்டாங்க, அவங்களுடைய பாவ வினைகள் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு தொடமாட்டாங்க. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா மீன் நினச்சியும் முட்டையை போடும். அப்படியே பார்க்குறதுலே பார்த்த பார்வையில் பாவம் தீந்திடும் கங்கையா இங்கு வந்தவன், பார்த்த பார்வையில் பாவம் நீங்கிடும் கங்கையா இங்கு வந்தவன், வார்த்தை மீறி பொருள் ஞானம் தந்தவன் யோகிராம் சுர
கேட்டார் அடுத்த கேள்வி. சரி மீன் போட்டாச்சு போய் அடுத்தாப்புல எண்ணத்தால் சுவாமி சொல்லுவார், தம்பிக்கு தெரியும் இல்லை, இவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. ஏன்னா கூடவே இருந்து ஒவ்வொரு செய்திகளும் பகவான் சொல்கிறத அப்படியே கிரகித்து இப்போ இன்னைக்கு நோட்ஸ் வடிவத்தில் கொண்டு வந்து நம்மக்கிட்ட பண்ண போகிறார். இது காணிவிடத்தால் தான் வெளிப்பட முடியும். வேறு எங்கெல்லாமோ ரெக்கார்ட் பண்ணாங்க, ஒன்றும் இந்த கேட்காது. இந்த பாருங்க மைக்கு, அந்த மைக்கு, இந்த மைக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ரீச் ஆகணும், மக்களுக்கு ரீச் ஆகணும். இப்போ சொல்ல போகிறது ரீச் ஆகணும். அதனால் பார்த்திபன் பற்றி நீங்கள் சொல்லிவிட்டு அவர் ஆரம்பிக்கிட்டு என்ன. அப்போ 3வது, டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஏ பேரியர் டு திஸ் பெக்கர். எத்தனை லட்சம் மைலுக்கு அங்கே இருந்தாலும் மலேசியாவில் இருந்து எவ்வளவு சம்பவங்கள், எவ்வளவு அற்புதங்கள் பண்ணாங்க சாமி. அது இடத்தோ கந்தப்பருக்கு தெரியும். இப்போ இது என்ன செய்யும், எண்ணத்தால் ஆமை, கடல் ஆமை என்ன செய்யும், கடலில் வந்து மண்ணை நோண்டுது, உள்ள முட்டையை போட்டுது, உடனே கடலுக்குள்ளே ரிட்டன் ஆகுது.